தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவை பேச வேண்டும், ஆனால் எனக்கு இப்பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம். எனவே என்னால் தெளிவாக பேச இயலவில்லை. எனது தாய் சனிக்கிழமை விடியற்காலையில் விஷப்பாம்பால் தாக்கப்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தான் அழைத்து வந்தேன் ஆட்டோவில். அங்கே சிகிச்சை அளிக்கும் பொழுது 30,000 ரூபாய் கட்டி என்றார்கள். ஐயா, எங்களிடம் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களின் காப்பீடு திட்டம் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் கார்டை மத்திய அரசாங்கம் அளிக்கிறது என்று சொன்னேன். அவர்கள் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்றார்கள். அப்பொழுதுதான் நான் தமிழனாக இந்தியனாக பிறந்தது முழுமையாக சந்தோஷத்தை அனுபவித்தேன். ஒரு தாயை காப்பாற்ற அரசாங்கம் எங்களுக்கு உயிர்காக்கு திட்டம் என்ற ஒரு கார்டை வழங்கி, அதை எந்த அளவுக்கு செல்லுபடியாகவும் செல்லாது. 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் நோட்டை போல் இது வழங்கப்பட்ட அன்றே செல்லும் என்னவோ தெரியவில்லை, இப்போது செல்லாது என்றார்கள். இது குறித்து எனது நண்பரிடம் கேட்டேன். அவரும் எனக்கு ஆஞ்சியோ செய்வதற்காக நான் சிஎம்சிக்கு சென்றேன். அப்போது இது செல்லுபடியாகாது என்றார்கள். உயிர்காக்கும் உதவிக்காக மத்திய அரசு மாநில அரசால் கூட்டாக வழங்கப்படக்கூடிய தொகை 5 லட்சம் வரை இலவச திட்டம். இது மக்களை ஏமாற்றும் திட்டமா என்பது எனது வேண்டுகோள். பதில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது எந்தெந்த நோய்க்கு, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாலிசி செலுத்துங்கள். அந்த பாலிசியில் மாதந்தோறும் இல்லை 3 தவணைகளாக செலுத்தினாலோ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை இலவச வைத்தியம் என்பார்கள். அப்படி நம்பி கட்டிவிட்டால் அவர்கள் கூறும் கதை ஒன்று இருக்கிறது. அனுபவ ரீதியாக சொல்கின்றேன். உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா, அதற்கு இணையான நோய் என்னென்ன நோய் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உங்களுக்கு அந்த காப்பீடு செல்லாது என்பார்கள். சர்க்கரை வியாதி வந்துவிட்டாலே அனைத்து நோய்களும் வரும் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது போர்ஜரி, ஏமாற்று வேலை. இந்திய மக்களால் இன்சூரன்ஸ் என்ற பெயரில் ஏமாற்றக்கூடியது. அதையும் ஒருபடி தாண்டி மத்திய மாநில அரசுகள் இப்போது வழங்கியிருக்கிற அந்த கலைஞர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம், இதையெல்லாம் எந்தெந்த மருத்துவமனைக்கு எந்தெந்த நோய்க்கு பயன்படுத்தலாம் என்பதை தயவு கூர்ந்து தெளிவுபடுத்துங்கள். நாங்கள் அங்கு ஒன்றால் செல்கிறோம். அதை விட்டு உயிர்காக்கும் மருந்து என்று பெரிய பெரிய மருத்துவமனைகளை நாடினால் எங்களால் அதை உயிர்காக்க முடியவில்லை. எனவே உங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக நாங்கள் சாப்பாட்டிற்கும் துணி தைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் குளிப்பதற்கும் வாங்கக்கூடிய சோப்புக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கொண்டிருக்கின்ற அந்த வருமானத்திலாவது எங்களுக்கு ஏழைகளை போன்றவர்களுக்கு தயவு கூர்ந்து உண்மையான ஒரு தகவலை தெரிவியுங்கள். உண்மையான இந்த காப்பீடு திட்டம் இந்த மருத்துவமனைக்கு எல்லா நோய்களுக்கும் பயன்படும். அவை பயன்படாது எந்த மருத்துவம் சொல்லக்கூடாது, ஆணையிடுங்கள் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பாதிக்கப்பட்டவன் என்ற முறையிலே நான் இதை சொல்கின்றேன். இதோ எனது தாயினுடைய சிஎம்சி பாஸ், இதை பாருங்கள். எண்களை ஒன்றால் குறித்து கொள்ளுங்கள். இன்றும் மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உயர் சிகிச்சை அளித்து வேண்டிய வசதிகள் எல்லாம் கடன் வாங்கி அங்கங்கு செலவு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். என் தாயை காப்பாற்ற வேண்டும். மத்திய அரசோ மாநில அரசோ இதுக்கு உதவாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கார்டை வைத்துக்கொண்டு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு நாடாதீர்கள். அது செல்லும். எங்கு செல்லும் என்றால் அரசு மருத்துவமனையில் தான் செல்லும். அரசு மருத்துவத்திலே காப்பீடு திட்டம் என்பதை நீங்கள் எதுக்கு இதை ஏமாற்றுகிறீர்கள்? அரசு ஆரம்ப காலத்திலிருந்து அரசு துறையில் இந்த மருத்துவமனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர்காக்கும் மருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ புதிதாக ஒரு திட்டம் 5 லட்சம் என்று நீங்களே அரசு துறையில் இயந்திரங்களை வாங்கி அரசு மக்கள் பணத்திலே நீங்களே ஒரு மருத்துவமனையை கட்டி மக்கள் பணத்திலேயே மருந்து வாங்கி மக்களுக்கு 5 லட்சம் வரை இலவச என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறீர்களா என்பது எனது தனிப்பட்ட சந்தேகம் என்பதை தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களிலாவது மக்களை ஏமாற்றாமல் அந்த திட்டம் எதற்கு பயன்படும், முடிவெட்ட பயன்படுமா அல்லது மீசை சரிக்க பயன்படுமா என்பதை நீங்கள் விலைக்கு சொல்ல வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இதை யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது நான் இதை யூடியூபிலே பதிவிடவில்லை. மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்மிடம் முதல்வர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம் இருக்கிறது என்பதற்காக எந்த ஒரு மருத்துவமனையும் போய் உயிரை பறிகொடுத்து விடாதீர்கள். அரசு மருத்துவமனைக்கு சென்றால்தான் இது செல்லுபடியாகும் என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.